ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ. ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ, ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ, ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ, ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಲಿದು ಪುಟಿ, ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಲಿದು ಪುಟಿ, ನಾನು ನನ್ನದು ಎಂಬ ನರಕದೊಳಗೆ ಬಿದ್ದು, ನಾನು ನನ್ನದು ಎಂಬ ನರಕದೊಳಗೆ ಬಿದ್ದು, ನಾನು ನನ್ನದು ಎಂಬ ನರಕದೊಳಗೆ ಬಿದ್ದು, ನೀನೇ ಗತಿಯೆಂದು, ನೀನೇ ಗತಿಯೆಂದು ನಂಬಿದ ದಾಸನ ಮೇಲೆ ಉದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ. ಮನುವ ಕಾಯದಿಂದ ಮಾಡುವ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಕ ನಿನ್ನಾದೀನ ಕೃತಿಯೇ, ಮನುವ ಕಾಯದಿಂದ ಮಾಡುವ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಕ ನಿನ್ನಾದೀನವೇತಿ, ಏನು ಮಾಡಿದರೇನು ಪ್ರಾಣ ನಿನಗೆ ಸ್ವಾಮಿ, 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 ಶ್ರೀನಾಥ ಪುರಂದರ, ಶ್ರೀನಾಥ ಪುರಂದರ ವಿಠಲನ ದಾಸನ ಮೇಲೆ ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಇನ್ನುದ கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராரும் பதனமென திகழ்வரத கண்ட விதில் தெக்கன
அரங்கே உன் சீரிழமை திறமியர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அற்புதமான தலைப்பு. சமுதாய மாற்றத்தை சாதிக்கும் ஆற்றல் எழுத்துக்கே பேச்சுக்கேன்னு சொல்கிற மாதிரி, பேச்சுக்கேன்னு சொல்லி நம்மிடத்தில் நமக்கு எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஐயாவினுடைய சீடராய் தொண்டராய் இன்றைக்கி அவர் ரஜினிகாந்துக்கே மாமனார். அப்பேற்பட்ட பெருமை உடைய ராஜா அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல பேராசிரியர் தா ராஜாராம் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி சிறப்பாக நடக்கிறதுக்கு அழைத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உதவி செய்த நம்முடைய சிவிலிபுத்தூர் புகழ் வழக்கறிஞர் ஜான்சி அக்கா அவர்களுக்கு வருக வருக என்ற அவர்களை அன்பு கருத்தோடு பென்னிங்டன் சார்பாக வரவேற்கின்றோம். அதுபோல சமுதாயத்தை மாற்றிக்க ஆற்றக்கூடிய ஆற்றல் எழுத்துக்கே என்று வாதிட வந்திருக்கக்கூடிய ராஜகுமார் அண்ணன் அவர்களை வருக வருக என்று பென்னிங்டன் சார்பாக வரவேற்கின்றோம். நம்முடைய மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற ராஜபாளையத்தில் பேசும் பூங்காற்றாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி, எங்களோட கல்லூரியில் உடன் படித்த சகோதரி கவிதா ஜவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று கொண்டாடுகின்றோம். அதுபோல திருப்பதி முனைவர் ரேவதி அம்மா அவர்களையும் வருக வருக என்று பென்னிங்டன் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். எங்களுடைய கமிட்டியின் சார்பாக ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடியவருக்கு மரியாதை செய்கின்ற தருணம். உடைய பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஆண்டாள் கோவிலுடைய பட்டராகவும் எங்களுடைய பென்னிங்டன் கமிட்டியினுடைய உபதலைவராக இருந்து சிறப்பாக பணிகாட்டி காவல் காத்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசான் முத்துப்பட்டர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். ராஜா சார் அவர்களுக்கு எங்களுடைய கமிட்டியின் செயலர் ஏஎம் ராதாசங்கர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். ராஜாராம் சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட ஜெயக்குமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சார் உங்களுக்கு சாருக்கு சாருக்கு சார் உங்களுக்கு ராஜாராம் சார் அவர்களுக்கு எங்களுடைய கமிட்டியின் செயலர் ஏஎம் ராதாசங்கர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். ராஜா சார் அவர்களுக்கு ஜெயக்குமார் சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். ராஜகுமார் சார் அவர்களுக்கு ராஜேஷ்கனி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். சீக்கிரம் கிளி இல்லாமல் உங்களை அனுப்ப மாட்டோம். திருமதி ஜான்சி மேடம் அவர்களுக்கு எங்களுடைய நூலகர் கிருபா மேடம் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சகோதரி கவிதா ஜவர் அவர்களுக்கு அழகு சந்தான மிஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.
திருமதி ரேவதி மேடம் அவர்களுக்கு ஆசிரியை முத்துலட்சுமி அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்தாக பென்னிங்டன் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரு மார்க்கெட் காரணம். அந்த மார்க்கெட்டினுடைய கடைதாரர்கள், உரிமையை சார்ந்திருக்கக்கூடிய கடை வாடகைதாரர்கள் அனைவருமாக அங்கக்கூடிய சங்கத்தின் சார்பாக காய்கறி எல்லாம் சேர்ந்து கடை வைத்திருக்கக்கூடிய கடை வாடகைசார சங்கத்தின் சார்பாக இப்போது தலைவர், உபதலைவர் அனைவரும் சேர்ந்து ஐயா அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. நமது திருவில்லிபுத்தூர் மாநகரில் வாழுகின்ற மக்கள் அனைவருடைய பெருமையையும் புகழையும் சொல்லுவதற்கு நிலைத்து நிற்கின்று கொண்டிருக்கின்ற இந்த பென்னிங்டன் பொது நூலகத்தினுடைய 150வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்குரிய அத்தனை பெரியோர்களே, குறிப்பாக இங்கே முன்னின்று இந்த விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா பெரியவர் பட்டரையா அவர்களே, வந்திருக்கின்ற சான்றோர்களே, குழு உறுப்பினர்களே, எங்களுடைய அருமை பிள்ளைகள், ஒருபுறம் பாலகிருஷ்ணன், இன்னொரு புறம் நம்ம காளியப்பன், பேச்சாளர் பெருமக்கள் இவர்கள் எல்லாம், அதோடு கூட என்னிடம் படித்த மாணாக்கர் சிலர் இங்கே இருக்கிறாங்க. தாய்மார்களே, தந்தையர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, உங்களுடைய அத்தனை பேரிடிக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். திருவில்லிபுத்தூர் எப்போதுமே ஒரு சரித்திரம் படைத்த ஊர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்து பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டிய ஒரு ஊர் இது. உறங்கி கிடக்க வேண்டிய காலம் அல்ல அது, இறைவனை நோக்கி உற்சாகமாக எழ வேண்டிய காலம். ஏ மடப்புள்ளாய், நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாயே, எழு என்று சொல்லி கோதை அன்னை நம்மை கூப்பிட்டு வீடு வீடாக சென்று எழுப்பி ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிய ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் இந்த மண்ணிலிருந்து தான் புறப்பட்டது. அது புறப்பட்ட பிற்பாடு அதை வாங்கி கொண்டவர் மாணிக்கவாசகர் பெருமான். அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே அறிவு திருக்கோயில் இங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நகரத்தில் ஞானம் கோலோச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நகரத்தில் ஒரு அருமையான நூலகம் 1876 5/6 அப்படி சொல்கிறாங்க.
இது தமிழ்நாட்டிலேயே முதல், அதான் பெருசு. அது தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல்ல வந்தது. கனிமரா லைப்ரரி அதற்கு பிறகு தான். சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா இதற்கு பிறகு தான் அது. அப்படின்னா இது எவ்வளவு முன்னோக்கமாக இது நடந்திருக்கணும்னு யோசித்து பாருங்கள். ஒரு பென்னிக்டன்ற ஒரு கலெக்டர்னு சொல்கிறாங்க, அவர் ஆட்சியாளர்னு சொல்கிறாங்க, ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர். அவர் இங்கே வந்து இருந்து என்ன, ஒரு காலத்தில் படிக்கிற பிள்ளைகள் நோக்கம் என்னென்னு சொல்கிறாங்க, இங்கே அரசு தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அன்றைக்கி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. 1876 என்ன 100க்கு ஒரு 5 பேர் படிச்சிருப்பாங்களா? அது கூட இருக்காது. 100க்கு 5 கிடைக்காது. 1945 10 பேர் தான் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஒருவரோ இருவரோ அவருக்காக ஒரு நூலகமே வைக்க வேண்டும். நல்லா படிக்கணும், அரசு தேர்வுகளுக்கு போக வேண்டும், அது மட்டும் இல்லை சிந்திக்கணும், டு திங்க் அப்படின்றாங்க. சும்மா கற்பனை தேரோட்டி கொண்டு போவதல்ல, இது ஏன் எதற்காக என்று கேட்டு சிந்திக்க வேண்டும். சிந்திப்பது தான் இது நம்முடைய சமயமும் வேதமும் வித்து. வேதம் அப்படின்னா வித், அறிவு. அறிவு சார்ந்த சமயம் சார்ந்த மக்கள் இருக்காங்களே, இவங்க சிந்திக்கணும், புதிதாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நூலகத்தை தொடங்கினாங்க. அந்த நூலகத்தை தொடங்கினது பெருசு இல்லை, அதை காப்பாற்றுவதற்கு அதுக்கு ஒரு வரவு செலவு வைக்கணும், அதுக்காக ஒரு மார்க்கெட்டு கட்டணும். அந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய வரக்கூடிய ஆட்கள் வாடகை இருக்கு, அதன் மூலமாக இதை ஒழுங்காக நடத்தணும், புத்தகங்கள் வாங்கி போடணும். என்ன திட்டமையாது? அப்படி திட்டம் போட்டு ஒரு திறமையான ஒரு அமைப்பை இந்த மண்ணிலே முதல்ல தோற்றிய பெருமை இருக்கு பாருங்க. அது வில்லிபுத்தூர் மக்களுக்கு அந்த பெருமை உண்டு. தோற்றுவித்தது பெருசில்லை, பெரும்பாலும் தொடங்கினா நம்ம ஆள் முடிச்சிருவான். நம்ம ஆளுடைய சிறப்புகளை ஒன்று என்னென்னா, போலியா பார்ப்போம், நாங்கள் என்ன விட்டுறவா போகிறோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லாமல் 150 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்களுக்கு அறிவும் கொடுத்துருக்கிறான், வலுவும் கொடுத்துருக்கிறான். கொடுத்திருப்பவள் ஆண்டாள் அன்னை, அதான் பெருசு. அப்படிப்பட்ட ஒரு தரமான மக்கள் அவங்களெல்லாம் கூடி 3 நாட்களாக இந்த விழாவை இங்கே நடத்துகின்றது மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு. அதை எடுத்து செய்கின்ற இந்த விழா குழுவினர் இருக்காங்க பாருங்கள், ஐயா உட்பட அத்தனை பேருடைய திருவடிகளை சேவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பெரிய காரியம் அது. ஏன்னா ஞான ஆராதனை நடத்துகிற இடம் அது. அந்த இடத்தை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் வைத்திருப்பதும் நடத்துவதும். எவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க, கோதையர்கள். நம்ம ஊரில் கூட்டமாக காலை பொழுது அதுவும், ஆமாம் டிவியில் ஏதாவது போடுவேன் அதை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் போய் கேட்போம் என்று இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னா அது தாய்மார்களுக்கு ஒரு தனி வணக்கம். இடமில்லாமல் வெளியே நின்று கொண்டு கேட்கிற பெரியவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட வந்து உட்காரலாம். என்னங்கன்னா இங்கே வர முடியாத போலருக்கு, ஏன்னா பின்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனி வணக்கம். பெரியவர்களே, இதில் ஒரு பட்டிமன்றம் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, மாற்றத்தை சாதிக்கும் ஆற்றல்.
சமுதாய மாற்றத்தை இருக்கு. சமுதாய மாற்றத்தை சாதிக்கும் ஆற்றல் எழுத்துக்கே பேச்சுக்கே. அது என்னங்க மாற்றம், அது என்னங்க சமுதாயம்? யோசனையாக இருக்குல்ல நமக்கு. அம்புட்டு விளங்குனா நம்ம என்ன விளங்கணும்ல, நமக்கு தலைப்பு விளங்கணும்ல. சமுதாயம் அது மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை மாற்றுறது? சமுதாயம், சமுதாயம்ன்றது சொசைட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்ன சமுதாயம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுமையான கோட்பாடு இருக்குது. இப்படி தான் வாழணும், இதுதான் ஒழுங்கு. இந்த கட்டுகளுக்கு இடையே வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பு, மக்கள் கூட்டம். அது இந்த திட்டவட்டமான கோட்பாடோடு கூட வாழுகின்ற ஒரு கூட்டம். அது இந்த கூட்டத்துக்கு இதுதான் நெறி அப்படின்னு ஒரு வழி இருக்குது. இந்த சமுதாயத்தில் மாற்றங்கள் வரும், திடீர்னு மாற்றம் வரும். என்ன அப்படி பெருசாக மாற்றம் வந்துடும்? எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பில் விறகு போடணும், எரு போடணும், அப்புறம் அதுக்கு மேலே உமி போடணும். போட்டது மட்டும் இல்லை, ஊது குச்சின்னு இருக்கும், ஊது குழாயே ஊன்னு ஊதணும். இப்போ நீங்கள் எந்த வீட்டிலையாவது போய் இதை பார்த்துருக்கீங்களா? தாய்மார்களை தான் கேட்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணை யாரும் கொடுப்பாங்களா? இப்போ அவங்க என்ன வீடு வச்சுருக்கான், வீடாது என் பிள்ளை அந்த வீட்டுக்காக கொடுக்க குறுக்குடிய இருக்கா? முடியாது. அப்படின்னா நேற்று இருந்த ஒன்று இன்று மாறிடுச்சு. பொருளாலும் மாறும், கருத்தாலும் மாறும். என்ன கருத்து? அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் இப்படி வச்சு பார்ப்போமே, இந்த டெலிஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? டெலிஃபோன் வீட்டில் இருந்துச்சுன்னா பெரிய பெருமை. அந்த வீட்டில் டெலிஃபோன் இருக்குங்க அப்படின்னா அது கிணிங்கிணிங் கிணிங்கிணிங் கிணிங்கிணின்னு அடிக்கும். நான் ஓடி போய் அங்கே கேட்டால் ஹலோ அப்படின்னா அது 8 தெருவுக்கு கேட்கும். கேட்கணும்னு நமக்கும் ஆசை. நம்ம வீட்டில் இருக்குன்றது தெரியணும்ல. அப்படி வச்சுருந்தோம். இப்போ எங்கேயாவது டெலிஃபோன் இருக்கா? என்னாச்சு? நம்ம கையிலேயே டெலிஃபோன் இருக்கு. இவன் ஹலோ அப்படின்னு பேசுகிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து முகத்துக்கு முகம் வருது. அவன் அங்கே இருக்கிட்டு பேசுகிறான், ஏன்டா இப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றான். இன்னும் முழிக்கலடா குளிக்கலடா, உன்னோட பேசுனதே தப்புடான் அப்படின்னா அவ்வளோ தெளிவாகி போச்சு. கைக்குள்ளேயே இருக்குது அடக்கம். அப்போ பொருளால் கருத்துக்களால் பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். அந்த பழமை போயிடும். முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே நான் இறைவனையே. அவன் பழமைக்கு பழமையானவன், புதுமைக்கு புதுமையானவன். அப்போ பழமையும் இருக்குது, புதுமையும் இருக்குது. பழமை கழிவதும் புதுமை புகுவதும் வலு அல கால வகையினானே இருக்கா. அப்படின்னா யோசிச்சுக்கங்க. மாற்றம் என்பது புதிதாக வரும். வருவது தவறல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். அது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வருவது தவறல்ல. ஏன்னா என் பாட்டன் சட்டையே போடலை. சட்டை போட்டானா என் பாட்டன்? சட்டையே செய்யாமல் இருந்தான். ஏன்னா அவனுக்கு சட்டைன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. இப்போ பாருங்களேன், என்ன சட்டை, என்ன அழகு ஆள் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று
அப்படின்றான். முடிவெட்ட போனால் அவன் என்னென்னவோ கருவி, நமக்கு அந்த காலத்தில் பார்த்தா நாங்கள்லாம் போகும்போது ஒரு கத்திரிக்கோள், ஒரு சீப்பு, அது இரும்பில் வச்சுருந்தான். அந்த சீப்பு போட்டு கிரிக்கணுவான். இப்போ பாருங்கள், அவன் ஒரு இது வச்சுருந்தான். அதுக்கு பிற்பாடு ஒரு கொண்டாந்துருந்தாங்க, மிஷின் போட்டாங்க, டனைன்னு. இப்போ கொண்டாந்து அது வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க சில பயலுங்க. அவங்க வச்சுருக்கிற கருவிகளை பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போனேன், இப்போ தான் மொட்டை அடித்து விட்டான், எனக்கு போயிட்டாயா அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவங்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தெரியல. நான் போயிருக்கக்கூடாது, போய் பார்ப்போமேன்னு பார்த்தேன், மொட்டை அடித்து விட்டான். ஓடிப்போ, நீ பழனிக்கு போய் மொட்டை விட மாட்டேன், இங்கேனே போட்டுக்கிட்டான். அது மாதிரி கருவிகள் மாறிடுச்சியா எல்லாம். இந்த மாற்றத்தை சாதிக்கிற, இந்த மாற்றத்தை உருவாக்குகிற ஆற்றல் எதுக்கு இருக்கு? எழுத்துக்கு இருக்கா, பேச்சுக்கு இருக்கா? இவ்வளோதானுங்க விஷயம். எழுத்துக்கு முந்தினது பேச்சு இல்லைங்களா? ஏன்னா முதல்ல எது வந்திருக்கும்? பேச்சு தான் வந்திருக்கும். மனிதன் முதல்ல பேசுகிறத தொடங்கியிருப்பான். அப்புறம் தானே தங்கினங்கன்னா கோடு இங்கிட்ட பிடிக்க எழுத பழகினா. ஆனால் இந்த மேடை பேச்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ரொம்ப பிந்தித்தான் வந்துச்சு. ஏன் மேடை பேச்சு பிந்தி வந்துச்சுன்னு சொல்கிறீங்க? ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான், அவன் தான் ராஜா, பல்லடி வாயன். அவங்கிட்ட யாரும் நின்று பேச முடியாது. ஏன்னா பின்னாடி ஒரு கவிஞன் பாடுனான், சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதையினா. ராஜா இருக்கானே, அவன் பெரிய வேலையெல்லாம் பார்த்துருவான். சோவியத்தில் இல்லை ஃப்ரான்ஸில் கில்லட்டின் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். தூக்கு போடுறதுக்கு பதில், ஆமாம், ஒரு கத்தி, ஆள் வந்து இப்படி கழுத்தை இப்படி உள்ளே கொடுக்க வேண்டியதுதான், கடக் ஒரு அடி சுருக்கமாக தள்ளி விட்டுரும். ரஷ்யாவிலேருந்து ஒரு ராஜா அந்த ஊருக்கு வந்திருக்கிறான். வந்துட்டால் இவங்க அதை பெருசாக காட்டுறதுக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் காட்டி, இதை பாருங்கள் கறி வச்சுருக்கோன்னா, இது எப்போ எப்படி செயல்படும்னு சொல்கிறீங்களோ அப்போ என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்கணும். அந்த ஊர் ராஜா இதுக்கு எப்போ அப்போன்னு, டேய் இங்கே வாட, யார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த காவக்காரனை கழுத்தை உள்ள கொடு, கழுத்தை உள்ள கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரு கவிஞன் பாடுனா, சிரம் அறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை அப்படின்னா என்ன பாருங்களேன். அதனால் யாரும் பேச மாட்டாங்க. இன்றைக்கு கூடங்க மேடையில் பேசுறதுனால் எளிதான காரியம் இல்லை. அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணான், அச்சம் என்பதை பற்றி. மனிதனுக்குள்ள அச்சம் இருக்குது. இரவு நேரங்களில் இருட்டை கண்டா யாராவது பயப்படாத ஆள் இருக்கானா சொல்லுங்கள்? பழக்கப்பட்ட வீதியாக இருந்தால் கூட ராத்திரி நேரம் லைட்டு இல்லைன்னா ஒரு பாட்டு பாடுவான். இருட்டு என்ன வருதோ ஏதோ அப்படின்னு அச்சம். இந்த அச்சம் மேடையில் பேசுகிற பேச்சாளர் இருக்கா பாருங்க, அவனுக்கு இருக்குமா? பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் அவங்க புத்தகத்தில் எழுதும்போது சொல்கிறாங்க, அப்பா நான் மேடையில் ஏறி முத பேசும்போது நடுங்கி செத்துருக்கேன்டா நாராயணா அப்படின்றான். நானும் நடுங்கியிருக்கேன். உடம்பெல்லாம் வேர்க்கும், மேனியெல்லாம் நடுங்கும், வாயெல்லாம் வறண்டு போகும், வார்த்தை வர்ற மாதிரி இருக்கும். அங்கனே நின்றுக்கணும், நிற்கும். அப்புறம் மாத்தியார் பயப்படாது
பேசு ஏதோ அவர் தட்டி கொடுத்ததுனால நம்ம கெட்டிக்காரன் ஆகிட்டோம். அந்த மாதிரி அச்சம், அதுதான் இந்த மேடையில் பேசுகிற அச்சம் இருக்குது பாருங்கள், அதுதான் 10 அச்சங்களில் முதல் அச்சமா அமெரிக்க ஆய்வாளர்கள் சொல்கிறான். அப்படின்னா யோசிச்சுங்க. அப்படின்னா என்ன செய்யலாம், எழுத்தை முதல்ல போட்டுருவோம். சமுதாயத்தை மாற்றும் ஆற்றல் எழுத்துக்கே பேச்சுக்கே என்று எழுத்தை முதல்ல போட்டுட்டு பேச்சை பின்னாடி போடுறோம். எழுத்தில் இப்போ யார் பெரிய ஆள் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கார் பாருங்க நம்ம ராஜகுமார், இங்கே பக்கத்தில் ராஜபாளையம் தான். அவர் சொல்கிறார், நல்லா எழுதுவார், அவரும் புத்தகங்கள் எழுதுவார். அவங்க வீட்டம்மா படிக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மாட்ட அந்த அம்மாட்ட ஏமா என்னமோ நிறைய எழுதுறாருமானார், நீங்கள் தான் மெச்சிக்கிடணும் அப்படின்னாங்க அவங்க. அவர் சொல்கிறாரு எழுத்து தான் அப்படின்னு. அந்த பக்கம் இருக்காக பாருங்க, அவங்க கவிதா ஜவஹர், அவங்களும் ராஜபாளையம் தான். அவங்களும் சொல்கிறாங்க, அவங்க மேடையிலையும் பேசுவாங்க. நிறைய எழுதி பெரிய ஆட்கள், பெரிய எழுத்தாளர்கள் அவங்க எழுத்த கவிதை எழுதி பாராட்டியிருக்காங்க, புத்தகம்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறார், பயப்படுறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு இதை கூட நேராக பார்த்துருவங்க, புத்தகத்தை தொட பயமாக இருக்குன்றார் அவர். அந்த கடைசிகளுக்காக பாருங்க, அவங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவங்களும் மதுரையில் செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நல்ல அவங்களும் எழுதுவாங்க, நல்லா எழுதுவாங்க, எழுதினதுனால தான் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆக 3 பேருமே சொல்கிறாங்க, ஐயா எழுத்து தாயா உருவாக்கும், எழுத்தால் தான் மாற்றத்தை சாதிக்க முடியும். அவங்க இந்த பக்கம் என் தம்பி, என்னுடைய வலக்கையில் ஒன்று போயிடுச்சு, இதை இடக்கை. எங்களுடைய பட்டிமன்றத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்த தம்பி ராஜாராம், கலகாலங்களாக எங்களோடு கூட இருந்த பிள்ளைகள். நாங்கள் எல்லாம் அப்படியே தளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆட்களை பார்க்குற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி. ஏன்னா கொஞ்ச நாட்கள் இல்லை, 1970களுக்கு பிறகு எங்கிட்ட ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 72லேருந்து, ஏன் 1972லேருந்து, எங்கே தான் 1960லேருந்து 61லேருந்து, இவர் 72லேருந்து பட்டிமன்றம் இன்றைக்கு இவ்வளோ ஒருத்தர் கூட்டி வந்திருக்குன்னு சொன்னால் இவங்களை போன்ற ஆட்கள் தான். அதை நான் மறந்துட முடியாது. அவர் நல்ல பேச்சாளர், குரல் பார்த்தா அப்படி கணீர் அப்படி நிற்கும். அவர் சொல்கிறார், பேச்சு தாயா. இங்கே சிக்காகோ நகரத்தில் அந்த மக்களையெல்லாம் சிந்திக்க வச்சது யார் பேச்சு? சிந்திக்க வைத்தது என்ற பேச்சை யாரால் நடந்த கதை அது. ஒரு சமயத்திலே கொண்டு போனாங்க. அவர் சொல்கிறார், அடுத்து இருக்கு பாருங்க, இங்கே என் பிள்ளை, அது ஒரு பிள்ளை, அவர் இனி நான் அவர்களை பேச அழைத்து உங்கள் முன்னிலை விடுவதிலே நான் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி, சமுதாய மாற்றத்தை சாதிக்கும் ஆற்றல் எழுத்திற்கே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி ராஜகுமார் தொடர வருகிறார். வாங்க. தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற பெருமக்கள், பெருமைமிகு இந்த நூலகத்தின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற
நூலகத்தின் கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அதனுடைய இயக்குனர்களே, பொறுப்பாளர்களே, அமுத தமிழ் பிறந்த இந்த மண்ணில் இன்றைக்கு பட்டிமன்ற தமிழை கேட்பதற்காக வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, சமுதாய மாற்றத்தை காரணமாக இருப்பது எழுத்தா பேச்சா? நீங்கள் முன்னுரையில் பேசும்போதே ஒன்று சொன்னீங்க, முதலில் தோன்றியது பேச்சு, பேச்சுக்கு பிறகுதான் எழுத்து வந்ததுன்னு நீங்களே சொன்னீங்க. ஆனால் மேடையில் பேசுறதுக்கு மட்டும் எழுத்த முதல்ல கூப்பிட்டுருக்கீங்க. அப்படின்னா எழுத்து தான் எல்லாவற்றிற்கும் முதல் என்பதை எங்கள் நடுவரே ஒத்துக்கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதானே. பேச்சாளர்களுக்கும் முதல் கொடுப்பது எழுத்து. நான் ஒன்று கேட்குறேன், பேச்சேன்னு பேசுகிறவங்க எல்லாம் படித்ததை தானே பேசுகிறாங்க? அந்த காலத்தில் பேசினவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டா வந்து பேசுகிறாங்க? நான் ஒன்று பணிவோடு கேட்குறேன், நீங்கள் படித்தது எதையுமே பேசாமல் இந்த மேடையில் உங்களால் பேச முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. ஏன்னா எழுத்தாக மாறும் போதுதான் அந்த பேச்சுக்கே பெருமை. நூலகத்தின் விழா என்பது எதுக்கான விழா? எழுத்தை கொண்டாடுகிற விழா. இங்க எத்தனை பேரோ பேசியிருப்பாங்க, அவங்களெல்லாம் கொண்டாடல. இந்த தமிழகத்தில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் காற்றில் கரைந்து போனது. சில நேரம் கேட்பார் இல்லாமல் வீணா போயிருக்கும். ஆனால் எந்த பேச்சு எழுத்தாக மாறியதோ அந்த பேச்சு தான் காலம் கடந்தும் நிற்கும். நீங்க எங்க வேணாலும் பேச்சுன்னு சொல்லுங்க, இந்த மண்ணில் பேசாதீங்க. இது மாலை கட்டுவதின் மகளாக பிறந்து அழகு தமிழ் பாமாலை கட்டியதால் அரங்கனையே ஒரு சாமானிய பெண் கட்டலாம் என்று சமுதாய மாற்றத்தை தந்த இந்த மண். அதனால் தான் தமிழகத்தின் ராஜகோபுரத்தில் எங்கள் கோபுரம் இருக்கிறது. இது எழுத்துக்கான அங்கீகாரம் என்பதை பணிவோடு மன்றத்தில் சொல்லி, புத்தகம்ங்கிறது நாம தொட்டா அது காகிதம், ஆனால் படித்தால் அதுதான் ஆயுதமாக மாறும். புத்தகம்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நாம புத்தகத்தை திறக்கும் போது இதயத்தின் கதவுகளையும் திறக்கிறோம். நீங்க உலகத்திலேயே அமைதியாக இருக்கிற இடங்கள் 2 இடம் பேரமைதி இருக்கும். ஒன்று ஆலயம், இன்னொன்று நூலகம். ஆலயம்ங்கிறது பக்திக்கானது, நூலகம் என்பது புத்திக்கானது. பக்தி பெருக பெருக தியானம் வரும், நூலகத்தில் வந்து புத்தி வளர வளர நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானத்தை தரக்கூடிய அறிவின் ஆலயம்தான் இந்த நூலகம். அதனால நீங்க கவனமா இதை எடுத்துக்கணும். எனக்கு நடுவர் அவர்களுக்கு தெரியும், ஏனென்றால் புறநானூற்றுக்கு புதிய வரிசையில் விளக்கம் எழுதியவர் எங்கள் நடுவர், அகநானூற்றுக்கும் விளக்கம் எழுதியவர் எங்கள் நடுவர். ஆகவே அவருக்கு தெரியும், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை புதிய கோணத்தில் மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்றவர் எங்கள் நடுவர். நான் பெருமையோடு கேட்கிறேன், திருவள்ளுவர் பேசினதாவது எங்கேயாவது இருக்கா? அவர் பேசியிருப்பார்ல, பேசினது இல்லை. ஆனால் அவர் எழுதிய எழுத்தை இன்று உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் 58 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுன்னா உலக பொதுமறை. நீங்க தமிழன் உலகத்துக்கு தந்த அறிவு பொக்கிஷம் தான் திருக்குறள்ங்கிறத நாம யோசிக்கணும். நீங்க ஒரு சமீபத்தில் ஒரு புது கவிஞன் எழுதுனா என்ன தெரியுமா? புத்தன் போதி மரம் தேடி இருக்க மாட்டான், புத்தகம் கிடைத்திருந்தால்னு எழுதினான். நீங்க எழுத்துங்கிற வார்த்தையை எழுதி பாருங்க, முதல் 2 எழுத்து எழுங்க, எழு 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 வருதா இல்லையா? எழுத்தாளனினுடைய பேனா குனிகிற போதெல்லாம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்தது என்பது வரலாறு. நீங்க அணுகுண்டுக்கும் புத்தகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இது ஜெயகாந்தன் சொன்னது. அணுகுண்டு ஒரே ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அதுக்கு காலம் இடம் எதுவும் கிடையாது, காலம் கடந்தும் புரட்சியை ஏற்படுத்தும். அதான் புத்தகத்தோட சிறப்பு. நீங்க எங்க பெருமையோடு எங்கள் ராஜாராம் ஐயா இருக்கிறாங்க, பாரதியை பற்றி அவ்வளவு பேசுவாங்க.
அவங்க பேசுறத நாங்க கேட்டே உணர்ச்சி வசப்பட்டிருக்கோம். ஆனால் பாரதியினுடைய எழுத்துக்களிலிருந்து எடுத்து அவர்கள் பேசினார்கள். பாரதி எழுதிய எழுத்து தெரியுமா? நான் பாரதியோடைய சிறப்பு என்னன்னா, தமிழ்ல ஆயுத எழுத்து ஒன்றுதான். வேற எந்த மொழியிலையும் ஆயுத எழுத்து ஒன்று கிடையாது. அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. தமிழ்ல ஆயுத எழுத்து ஒன்றுதான். ஆனால் எல்லா எழுத்துக்களையும் ஆயுதமாக பயன்படுத்தியவன் எங்கள் மகாகவி பாரதி. எல்லா எழுத்துக்களையும். அதனால்தான் பாரதி எழுதினா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பன்றும் இல்லை, தத்தரிகிட 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 தத்தோ. அந்த அக்கினி குஞ்சாக அந்த எழுத்து நம் இதயத்தில் வருகிற போது அந்த இதயத்திற்குள் நுழைந்து சமூக மாற்றமாக அது மலர்கிறது என்பதுதான் நோக்கம். விடுதலை வேள்வியில பாரதி எழுதினான், இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் தரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறுக்கிலேனே என்று இந்த சமூகத்தில் விடுதலை வேள்வியை, விடுதலை உணர்ச்சியை ஊட்டியவன் பாரதி. அதனால் தான் 1928 வெள்ளை அரசாங்கம் பாரதியின் எழுத்துக்களுக்கு தடை போட்டது. தமிழகத்தில் பாரதிக்கு உலகத்தில் பல எழுத்தாளர்களினுடைய நூல்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சும் சிலருடைய பேச்சுக்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாக தடை போடப்பட்டது எழுத்துக்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தையே ஆட்டி படைக்கிற வல்லமை எழுதுகோலுக்கு உண்டு என்பதால் தான் தடை செய்தார்கள். அரசாங்கம் பயப்பட்டது. ஏன்? ஈழத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. ஏனென்றால் நூலகத்தை எரித்து விட்டால் மனிதன் சிந்திப்பதை நிறுத்தி விடலாம் என்று ஆட்சியாளர்களே கிளர்ந்தெழுந்தார்கள். அதுதான் இந்த சமூகத்தில் நடந்தது. அதான் நீங்க என்னன்னா, படைப்பாளன் அப்படிங்கிறது எழுத்தாளனுக்கு ஒரு பெயர். படைப்பாளன், கடவுளையும் படைப்பாளன் தான் சொல்றோம், எழுத்தாளனையும் படைப்பாளன் சொல்றோம். என்னன்னா, சமூகத்தில் அவலங்கள் ஏற்படுகிற போது, சிக்கல்கள் எழுகிற போது, சமூகத்தில் பிரச்சனைகள் எழுதுகிற போது பேனாமுனையால் புதிய சமுதாயத்தை அவன் படைப்பதால் அவனுக்கு படைப்பாளன் என்று பெயர். புதிய சமுதாயம். நீங்க கீழடி பக்கத்துல தான் இருக்கு. கீழடியில மண்ணை தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்யும் போது பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்குது. அதில் எழுத்துக்கள் இருக்கிறது. குவிரன் ஆதன் என்று அழகான தமிழ் பெயரை அதில் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் சமூகம் எழுத படிக்க தெரிந்த சமூகமாக இருந்தது என்பது சிறப்பு. அதனால் தான் சொல்றோம், இந்திய வரலாற்றை வடக்கிலிருந்து எழுத வேண்டாம், தெற்கிலிருந்து எழுதுங்கள் என்று சொன்னோம். விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்திக்கு உந்து சக்தியாக இருந்தது எழுத்தாளர்களினுடைய எழுத்துக்கள் தான். ஜான் ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம் தான் அவருடைய சர்வோதய சிந்தனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்க தத்துவ மேதை ஹென்றி டேவிட் தோரே எழுதிய சிவில் டிசோபீடியன்ஸ். அதை படித்த பிறகுதான் அதை அப்படியே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு பயன்படுத்தினார் காந்தி. அதான் உண்மை. நீங்க அமெரிக்கா, நம்ம இந்தியா வெள்ளக்காரங்களுக்கு அடிமையா இருந்தது மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுக்கு அமெரிக்காவும் ஒரு காலத்தில் அடிமையா இருந்தது. அந்த நேரத்தில் தான் இங்கிலாந்தில் பிறந்த ஒருத்தர் அமெரிக்காவில் குடியேறுகிறார். அவருடைய பெயர் தாமஸ் பெயின் பேர். இங்கிலாந்தில் பிறந்தவர். நம்ம நாடு இன்னொரு நாட்டை அடிமையா வச்சிருக்கேங்கிறத நினைச்சு வெகுண்டு எழுந்து அவர் ஒரு கட்டுரை தொகுதி எழுதுறார். வெறும் 47 பக்கம் தான். அதுக்கு தலைப்பு என்ன போட்டார்னா காமன் சென்ஸ்ன்னு போட்டார். காமன் சென்ஸ்ங்கிற ஒரு கட்டுரை தொகுதி வெறும் 47 பக்கத்தோட எழுதுறார். அதை எழுதி அமெரிக்காவில் வெளியிடுகிறார். வெளியிட்ட பிறகுதான் அதுல ஒரு வாசகம் இருக்கும். என்னன்னா, ஒரு கண்டம் ஒரு நாட்டை அடிமையாக்கலாம், ஆனா ஒரு நாடு ஒரு கண்டத்தை அடிமையாக்கலாமான்னு கேள்வி கேட்டார். அதை படித்தவர்கள் வெகுண்டு எழுந்து அமெரிக்க விடுதலைக்காக மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள். அமெரிக்கா விடுதலை பெற்றது. அதற்கு பின்னால் தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ் என்கிற நூல் தான் இருந்தது அப்படிங்கிறதா உண்மை. ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன்யா. அதாவது எழுத்தாளன் எழுதுறது எல்லாமே நடக்குதுங்க. தீர்க்கதரிசி. பின்னால் நடக்கிறத கூட முன்னால் எழுதக்கூடிய ஆற்றல் எழுத்தாளனுக்கு இருக்கு. ஒரு பிரெஞ்சு எழுத்தாளன் ஜூல்ஸ் வெர்ன்னு பேரு. அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நாவல் எழுதினார், From the Earth to the Moon. 1865 வெளிவந்தது. அது என்னன்னா, பூமியிலிருந்து நிலவுக்கு மனிதன் போனா என்னென்ன நடக்கும்,
போக முடியுமாங்கிறத அவர் அதை அந்த நூலை எழுதுறது வரைக்கும் நிலவுக்கு மனிதனை அனுப்ப வேண்டுங்கிற சிந்தனையே எழல. அந்த நூலை படிச்ச பிறகுதான் அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் யோசிச்சாங்க, நிலவுக்கு போனா என்னென்ன பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த புத்தகம் வெளியாகி 104 ஆண்டுகளுக்கு பிறகு 1969 அப்பல்லோ விண்கலம் நிலவில் தரையிறங்கியது. மனிதர்களும் இறங்கினார்கள் என்றால் ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை சாதிக்கின்ற ஆற்றல் எங்கள் எழுத்துக்கு உண்டு. பேச்சு உசுப்பேத்தும், உணர்ச்சி வசப்படும், சில நேரம் கொந்தளிக்க செய்யும். பேச்சால் ஆபத்துக்களும் உண்டு, எழுத்தால் ஆபத்துக்களே இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தம்பி ராஜகுமார் கடுமையாக வாதம் வச்சிருக்கிறார். பல செய்திகளை சொல்லியிருக்கார். 1-2 இல்லை, பல்வேறு செய்திகளை வச்சு எழுத்துக்கு எப்படி ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்கு, அது உயிரோடு இருக்கிறது. அதை வாங்கி கொண்டு தான் மற்றவர்கள் பேசுகிறாங்க. பாரதி போட்ட செய்திகளை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. பேச்சாளர்கள் எதை வைத்து பேசுகிறார்கள்? புத்தகத்தை வைத்து பேசுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் சில செய்திகள் இவற்றை இருக்கக்கூடிய மிக அருமையான சிந்தனை இன்னைக்கு சும்மா வரல, ஒரு யுத்த களத்துக்கு வந்த மாதிரி வந்திருக்கார். செய்திகள் அப்படி கொண்டு வந்திருக்கிறார். ஜூல்ஸ் வெர்ன் அவன் எழுதின புத்தகத்தை பார்த்த பிற்பாடு தான் அவன் தானே ஒரு கற்பனை பண்ணான், நிலவுக்கு போக போகிறான்டான்னு சொல்லி. நடந்துருச்சே, நிலவுக்கு போயிட்டானே மனுஷன். நம்ம நல்லா ஓடி வான்னு பாடிக்கிட்டு தானே இருந்தோம். நம்மளாம் முடிஞ்சது அதுதான். இல்லாட்டி கதையை கட்டுவோம். நல்லா ஏன் தேஞ்சு போச்சு அப்படின்னா, இன்னொரு முனிவருடைய பிள்ளைகளை கட்டினா நல்லா கெட்டின வேகத்தில் அதில் இருந்தது 27 பிள்ளைய, 27 28 28 அதில் ஒரு பிள்ளை மேலே தான் அவனுக்கு பிரியம், சந்திரனுக்கு. மித்த பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டான். அது என்ன செஞ்சு போய் அவங்க அப்பங்கிட்ட போய் சாமியார்கிட்ட போய், இப்போ நீ கட்டி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, இந்த பையன் கிறுக்கு பையனாக இருக்கேன், எங்களை ஒன்றும் பார்க்குறதே இல்லை அப்படின்னா. அவர் பார்த்தாரு, ஒரே ஒரு பார்வை பார்த்து, அடே போட நாசமாக போடானார். அன்னையிலிருந்து அவன் என்ன ஆச்சான், தேய ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் எங்கே ஓடுனா, சிவபெருமான்கிட்ட ஓடுனா. அவன், சாமி என்னை காப்பாற்று அப்படின்னா. அவர் பார்த்தாரு, எப்பா அப்போ சாபம் கொடுத்துருக்குற ஆள் பெரிய ஆள், நான் ஒன்றும் செய்ய முடியாது, வேணா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர் தேயத்தானே சொன்னார், நான் வேணும் உன்னை வளர்கிறதுக்கு விடுறேன், தேஞ்ச பிற்பாடு வளர்ந்துருவேனாரு. அப்போ அவன் கேட்டான், அது சரி, நீங்கள் சொன்னது சரி, மறந்துட்டீங்கன்னா அவன் எப்படி ஆளாக இருப்பான்னு பாருங்கள். நீங்கள் சொன்னது சாமி சொன்னது சத்தான், மறந்துட்டான், நான் என்ன செய்கிறது என்ன. மறக்கிறடா பாவி, நீ இன்னைக்கு 3ஆம் நாளாக வந்திருக்க, இன்னும் 3 நாள் இருக்கு முழுக்க தேய்கிறதுக்கு, வாடா உன்னை நான் நெத்தியில் வச்சுக்கிறேன்டா. ஆனால் சிவருமான் நான் ஆடுற கோலத்தில் பாருங்கள், நெத்தியில் உட்காந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? இப்படி கதை கட்டுறதுக்கு நமக்கு கெட்டிக்காரங்க, நம்ம ஆளுங்க கெட்டிக்காரத்தில் இருக்கு பாருங்க, பயங்கரம். சரி, இப்படி கலை உரைத்த கற்பனைகளிலே நாம் ரொம்ப வேகமாக பறந்து செய்வோம். அவன் அப்படி இல்லை, அவன் ஒரு கற்பனை பண்ணான், நிலவுக்கே போக முடியாதுன்னு போயிட்டாங்க. இதை எது சாதிச்சு? புத்தகம் அல்லவா சாதிச்சுன்றார், எழுத்தல்லவா சாதித்தது, பெரிய விஷயந்தானே.
பேச்சுக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் பெரிய ஆள் ராஜாராம். வாங்க ராஜா, வாங்க. நல்லா பிரமாணம். எங்கள் வணக்கத்திற்குரிய குருநாதர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, அண்ணன் சேப்பா அவர்களே, அன்பு தம்பி காளியப்பன் அவர்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த அவையோரே, என் பணிவின் வணக்கம். தம்பி ஒரு கேள்வி கேட்டார், நியாயமானது. படித்து விட்டுத்தானே பேச வருகிறீர்கள். நான் திருப்பி கேட்கிறேன், படித்ததை வைத்து கொண்டிருக்க வேண்டியதுதானே, எதற்கு பேச வந்தீர்கள்? அதானே, நீங்கள் படித்தது உங்களுக்கு மட்டும் தம்பி, நீங்கள் பேசியது இங்கு கூடியிருக்கக்கூடிய பல நூறு பேரை சென்று அடைகிறது. அதுதான் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. அதனால ஒரு கண்டுபிடித்தார் பாருங்க. எழுத்துதான் முதலில் வருவது தம்பி. முதல்ல வருவதெல்லாம் முதன்மை பெற்றதல்ல. பிரைம் மினிஸ்டருக்கு முன்னால பைலட் கார் தான் வரும். இவரை மாலை போட சொன்னா பைலட் கார்ல வருபவருக்கு போடுவார். என்னொன்னு தெரியுமா தம்பி, பல்லு இல்லைன்னா சொல் இல்லை. முதல்ல முளைக்கிற பல்லு விழுந்துரும், பின்னால வரக்கூடியதுதான் உறுதியா இருக்கும். அதனால முதலில் வருவது என்பதாலேயே ஒன்று முதன்மை பெற்று விடாது. ரொம்ப அருமையா பாரதியே சொன்னார், நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எழுத்துக்களுக்கு நெற்றிக்கண் கொடுத்த எட்டயபுரத்து இலக்கிய சூரியன் பாரதி. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதே பாரதி இந்த நாட்டிற்கு ஆவேச கருத்துக்களை ஊட்டுவதற்காக சென்னையில் என்ன செய்தான் தெரியுமா? வங்கத்தில் இருந்து விபின் சந்திரபாலரை வரவழைத்து பேச வைத்தான். அவருடைய பேச்சு ஆயிரக்கணக்கானோருடைய நெஞ்சில் கிளர்ச்சியை ஊட்டியது. எழுத்து ஒருபோதும் தவறாகாது என்பது தவறான எண்ணம். ஏன்னா எழுத்துல மஞ்சள் எழுத்துக்களும் உண்டு, நான் அந்த பக்கம் போக விரும்பவில்லை. மனதை நச்சுப்படுத்துகிற எழுத்துக்களும் உண்டு என்பதை தயவு தம்பி நீங்க ஒத்துக்கொள்ளணும். நச்சு இலக்கியம் இருக்கு, அதுவும் எழுத்து தானே ஐயா. நீங்க அப்ப அதை இல்லைன்னா நீங்க என்ன சொல்லணும்? நான் நல்ல எழுத்துக்களை சொல்லுகிறேன்னு சொல்லணும். எழுத்துக்கள் என்று பொதுப்படையாக தயவு செய்து பேசாதீர்கள். அப்புறம் நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க, பேச்சு ஒன்றும் எளிது இல்லையா. சுஜாதா என்ற எழுத்தாளரே எல்லோருக்கும் தெரியும் இல்லையா, தமிழகம் அறியாத எழுத்தாளரா. விவேகானந்தா கல்லூரியில் பேச போகிறார். பேசி கொண்டிருக்கிற போதே சொல்லுகிறார், நான் எழுத்தாளனே தவிர முன்னால் நின்றால் நடுங்கி போய்விடுவேன் என்று. அவ்வளவு பெரிய எழுத்தாளர். ஒரு இளைஞன் கேட்டான், திருக்குறள் 1330, அப்படி என்றால் திருக்குறள்கள் என்று தானே இருக்க வேண்டும், ஏன் திருக்குறள்? சுஜாதா ஒரு முறை பார்த்தார், எனக்கு பதில் சொல்ல தெரியல, நான் எழுத்தாளன், போய் சிந்திச்சு எழுதுகிறேன்னார். கணையாளியில எழுதினார், திருக்குறள்கள் என்று இல்லை, திருக்குறள் தான். ஏனென்றால் வள்ளுவருக்கு கள் பிடிக்காது. அருமை அருமை இல்லையா? அதை உடனே சொல்ல முடியல. இப்போ ஒரு பட்டிமன்றத்தில் நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். இப்ப நான் பேசினா என்னுடைய அன்பு மகள் கவிதா திருப்பி படார்னு அடிப்பாங்க. எல்லாம் உங்க தயாரிப்பு தானே, செவிலில் அடிப்பாங்க. அதுக்கு கூர்மையான ஒரு நிலை வேண்டும் தம்பி. பேசுவது ரொம்ப எளிது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க, புத்தருக்கு எழுத்து இருந்தால் போதி மரம் தேவையில்லை என்றார். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள், புத்த மதத்தை புத்தர் எப்படி பரப்பினார்? எழுத்துக்களாலா பேச்சினாலா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. புத்த சமயம் இன்று உலகிலேயே மிகப்பெரிய மதம், கடல் கடந்து சென்றது. அவர் எழுதிய தம்மபதத்தால் அல்ல, ஊராக போய் புத்தர் பேசியதால் புத்த மதம் வளர்ந்தது, மகாவீரர் பேசியதால் சமண சமயம் வளர்ந்தது. பேச்சுதான் மக்களிடத்தில் எளிதாக கொண்டு சேர்க்கும். சில எழுத்துக்கள் ஆற்றல் வாய்ந்த எழுத்துக்கள் ஐயா, ஆனால் புரிய முடியாது. ஏன் ஐயா திருக்குறளுக்கு உரை எழுதினாங்க? எல்லோரும் புரிய வேண்டும் என்றால் அதை எளிமைப்படுத்துவதற்கு இன்னொருவர் தேவைப்படுகிறது. திருக்குறளே ஆனாலும் சரி, அப்படித்தானே? இப்போ நான் ஒரு கவிதை சொல்றேன் ஐயா, இது தமிழகத்தில் மிகவும் பாராட்டப்பட்டு பரிசு பெற்ற கவிதை. எழுதியவர் மிகச்சிறந்தவராகிய கவிக்கோ அப்துல் ரகுமான்.
சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள். காகித வீதியில் கருட வாகனத்தில் சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள். நகரும் சக்கர நாதஸ்வரங்கள் மேளம் கொட்ட, உலோக பறவைகள் ஒலிமலர் தூவ, கற்ப பூக்களின் பன்னீர் மணக்க, வெண்புறா சிறகு தோரணமாட, சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள். ஓடி வாருங்கள், காண கிடைக்காது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உண்மையை சொல்லணும். இது அப்துல் ரஹ்மான் எழுதி இலக்கிய சிந்தனையால் பரிசு பெற்ற கவிதை. சிலவற்றை புரிந்து கொள்வதற்கே, எழுத்தை புரிந்து கொள்வதற்கே ஆற்றல் தேவை. என்ன எழுதுகிறார்? சமாதான தேவதைங்கிறது வெறும் காகிதத்தில் ஒப்பந்தம், காகித வீதியில் தான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? உலோகப்பறவை ஒலிமலர் தூவுகிறது. உலோகப்பறவைன்னா விமானம், அது குண்டுகளை போடுகிறது. நகரும் சக்கர நாதஸ்வரங்கள் மேளம் கொட்ட, பீரங்கியிலிருந்து குண்டுகள் முழங்கி கொண்டிருக்கின்றன. கற்ப பூக்களின் பன்னீர் மணக்க, மனிதனுடைய இரத்தம் மண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தின் சின்னமான புறாவினுடைய சிறகுகளை தோரணமாக கட்டியிருக்கிறோம். வெண்புறா சிறகு தோரணமாட, சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள். ஓடி வாருங்கள், காண கிடைக்காது என்பது ஒரு அங்கத பாடல். எத்தனை பேருக்கு புரியும் தம்பி? இல்லை, தெரியாம கேட்கிறேன். ஆனா ராஜகுமார் பேசினா எல்லோரும் கைதட்டுறீங்க. கைதட்டுறீங்கல்ல? புரியாமலா? நேரடியாக புரியும். நீங்க அமெரிக்காவை சொன்னீங்க. அங்க அந்த அடிமைகளே இல்லாமல் போனதற்கு காரணம் ஆபிரகாம் லிங்கனுடைய ஆற்றல் வாய்ந்த பேச்சு என்பதை மறந்து விடாதீர்கள். மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய பேச்சு தான் ஒரு புதிய சக்தியை ஒரு சமுதாயத்திற்கு தந்தது. எழுத்து ஒரு சிலரால் மட்டும். கேள்வி கேட்கணும், தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு பெரிய நூலகம் இருக்கிறதே, இதற்குள் போகாமல் எத்தனை பேர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்கிறார்கள்? சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்குள்ள போனாலும் எத்தனை பேர், போகாத எத்தனை பேர்? இல்லை, நான் போகாதவங்க கையை தூக்குனா போதும். நான் யாரையும் தாக்குவதற்காக பேசல. இருக்கு, ஆள் இல்லை, இருக்கிறதா இல்லையா? அதனால எல்லாருக்கும் எதுவும் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டிய என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆண்டாளை பேசித்தானே ஆகணும். ஆண்டாள் முதல்ல என்ன பண்ணுனா? முதல்ல பாடவா செய்தா? எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றலையின் மீன் மங்கை மீர் போதர்கின்றேன். முதல்ல போய் என்ன செய்தா? வீடு வீடா போய் கூப்பிட்டா. கூப்பிடுகிற போது அவ எழுத்த வச்சு, நான் எழுதியிருக்கிறேன் படிச்சுட்டு வாங்க நீ சொல்லல, யான் பேசுகிறேன் நீங்கள் வெளியே வாருங்கள் என்று தானே அழைத்தாள். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை செய்வித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்றால் அவள் தோழிகளை அழைத்தாள், பேசினாள். அதன் பிறகு அவள் பாடினாள். நாம சொல்லுகிறோம். சுதந்திர போராட்டத்தை பற்றி தம்பி சொல்லலாமா? காந்தியடிகள், நேதாஜி, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். காந்தியடிகள் சொன்னார் அடி பணியாதே, நேதாஜி சொன்னார் அடி பணியாதே. இல்லையா? ரெண்டு பேருமே பேச்சில் வல்லவர்கள். இந்திய தேசிய இராணுவம் நமது இந்திய எல்லையில் வந்து நிற்கிறது, கிழக்கு எல்லையில். அவர்களுக்கு முன்னால் நேதாஜி பேசுகிறார். என் இனிய சகோதரர்களே, நாம் எங்கே செல்லுகிறோம் என்றால் டெல்லியை நோக்கி. எதற்காக? மேலே பறந்திருக்கிற யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கி நம் தாயின் கொடியை நாம் ஏற்றுவதற்காக போகிறோம். இது ஒன்றும் சாதாரண செயல் அல்ல. இதில் நாம் எத்தனை பேர் உயிரோடு டெல்லியை அடைவோம் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு இரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன். ஆனால் ஒன்று மறந்து விடாதீர்கள், இறப்பிலும் வாழ்விலும் நான் உங்களோடு இருப்பேன். டெல்லி சலோ என்று அவர் பேசிய பேச்சு உலக புகழ் பெற்ற பேச்சு தம்பி. காந்திஜி சத்திய சுரூபி, அப்படித்தானே? என்னை கொத்த வருகின்ற பாம்பை கூட கொல்ல மாட்டேன் என்று சொன்னவர் 1942 கோவாடியா மைதானத்தில் முழங்குகிறார். இந்தியர்களே, எத்தனை காலம் நாம் அடிமையாக இருப்போம்?
எங்கிருந்தோ வந்த வெள்ளையர்கள் நம்மை அடக்கி ஆள்கிறார்கள். இப்போது நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாய்ப்பு தான். போரிடுங்கள், அகிம்சை வழியில் ஒன்று சேர்வோம். எத்தனை தாக்குதல் வந்தாலும் எதிர்ப்போம். 2இல் 1, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. 1942இல் காந்தியடிகள் கூவிய இந்த கூக்குரல் தான் யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கி நமது மூவர்ண கொடியை பறக்க வைத்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால பேச்சு என்கிறது ஒன்றும் சாதாரணமானதல்ல. தம்பி நிலவுக்கு போன கதையெல்லாம் சொன்னார். சாக்ரட்டிஸ் பெயர் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா ஐயா? உலக மகா சிந்தனையாளன். ஒரு எழுத்து கூட எழுதலப்பா, ஒரு எழுத்து கூட எழுதல்ல. ஏதன் நகர வீதிகளில் நின்று இளைஞர்களை கூவி அழைத்து அவன் சிந்தனை கருத்துக்களை விதைத்தான். அந்த சிந்தனை கருத்துகளால் தான் கிரேக்கம் என்பது எழுந்து நின்றது என்று சொன்னால் அவனை பிறகுதான் அவனுடைய பேச்சு எழுத்தாயிற்றே தவிர பேச்சினால் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சாதித்த ஒரு மாபெரும் சிந்தனையாளனுடைய பெயர்தான் சாக்ரட்டிஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு கூட அவருடைய பெயர் தெரிகிறதுன்னா அதெல்லாம் என்ன விளையாட்டா? தம்பி சரிதான், போகிற போக்கில் அடித்து விடுவோன்னு கொஞ்சத்தை சொன்னார். அவர் சொன்னதில் உண்மை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பேச்சு என்பது நேரடியாக போகும். தமிழகத்தில் நான் சொல்லணும்னு தேவையில்லை, ஆட்சி மாற்றத்திற்கே பேச்சு காரணமாக இருந்திருக்கிறது என்பது தெரியாதா? நம்ம கண்கூட பார்த்தோமா இல்லையாப்பா? பார்த்துட்டு இப்படி இருக்கீங்களா ஐயா? கண்கூடாக நம்ம பார்த்தோமா இல்லையா? மிகப்பெரிய கேள்வி அதானே. மாற்றத்திற்கு எது காரணம்? எழுத்துக்களை படிப்பவர்கள் குறைவு தம்பி. உங்களை மாதிரி அறிவாளிகள் எழுத்துக்களை படிக்கலாம். ஒரு எழுத்து ஒருவரை வேண்டுமானால் பண்படுத்தும். ஆனால் பேச்சு லட்சக்கணக்கானோரை கிளர்ந்தெழச் செய்யும், போராடச் செய்யும், வெற்றியை ஈட்டி கொண்டு தரும் என்ற காரணத்தினால் நான் பணிவோடு சொல்லுகிறேன், பேச்சினுடைய ஆற்றல் பெரிது. நீங்கள் ஏதோ தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே தம்பி, இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக போரிட்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் நின்று வந்தே மாதரம் என்று முழங்கி பேசிய காரணத்தால் தான் வஉசி என்ற ஒரு மகத்தான தியாகிக்கு 2 ஆயுள் தண்டனை. எந்த புத்தகத்துக்காவது அது உண்டா? அவருடைய பேச்சை கேட்டு சொன்னான். வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பேசுவதை கேட்டால் இறந்து கிடக்கிற சவம் கூட எழுந்து நிற்கும் என்றால் ஒரு பேச்சு என்பது எத்தகைய ஆற்றல் வாய்ந்தது என்பது தம்பிக்கு தெரியும். ஆகவே நடுவரையா அவர்களே, உங்களுடைய தீர்ப்பு எப்போதும் மாறாது. நீங்கள் எந்த தீர்ப்பை தந்தாலும் நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுவோம். ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கூட என்னுடைய படத்தில் தம்பி ராஜாவும் ஐயாவும் இருந்தால்தான் வெற்றியே காணும் என்று உங்களை வலிந்து அழைத்தார்கள் என்றால் நீங்கள் எழுதிய எழுத்துக்காக அல்ல, நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசிய பேச்சுக்காக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்ன கூத்தையாது? அது எங்களை கூப்பிட்டதுனாலேயே பேச்சு தான் பெருசுன்னு சொல்ல மாட்டேன் நான். அவர் எவ்வளோ நாகரிகமாக உள்ளே இழுத்து போகிறார் பார்த்தீங்களா? அதான் பேச்சு திறமை, பேச்சு ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா? எழுத்து ஆற்றலும் இருக்குது, பேச்சு ஆற்றலும் இருக்குது. இந்த பேச்சாற்றல் என்ன சாதிச்சதுன்றதே நம்பி ராஜாராம் நம்மளால சொல்லியிருக்காரு. சுபாஷ் பேச்சையும் காந்தி மகானுடைய பேச்சையும் அவர் எடுத்து காட்டின காட்சி இருக்கு பாருங்க. நாம் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டிய இடங்கள்லாம் அது. நல்ல பிரமாதம் பேசியிருக்காங்க. இப்போ தான் சிரமமே இருக்குது. அடுத்து பேசுகிற ஆளுகளுக்கு ரொம்ப சிரமம். பாவம். கவிதா ஜவஹர் வாங்கப்பா, அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ. பேரன்பிற்கும்
பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, 150 வருடங்களாக எழுத்துக்களை புதையலை போல போற்றி வந்து கொண்டிருக்கிற நூலகத்தை சார்ந்த என் அன்பிற்கினிய ஆன்றோர்களே, எங்கள் பாசத்திற்குரிய ஆண்டாள் கோவில் தேரோட்டி ஐயா சே பாலகிருஷ்ணன் அவர்களே, எங்கள் அன்பிற்கினிய சிவகாசி தமிழ்ச்செம்மல் ஐயா காளியப்பன் அவர்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எதிரணியிலிருந்து எங்கள் ராஜாராம் ஐயா வந்தாங்க. அவங்க பேசின பிறகு நம்ம என்னங்க பேச முடியும்? அவர் சொன்னார், ராஜ்குமார் அவர்கள் எழுதிவிட்டு போக வேண்டியது தானே, ஏன் வந்து பேசினார் அப்படின்னு. நானே பணிவாக கேட்கிறேன், ஐயா அவர்களும் இங்கே வந்து நின்னார், பேசிவிட்டு போக வேண்டியது தானே, ஏன் எழுதி கொண்டு வந்தார்? கொண்டு வந்தார்லங்க, இப்படி ஒரு பேசுறதுக்காக எழுதிக்கிட்டு வந்தாரு. அப்ப பேச்சு எழுத்தை நம்பித்தானே இருக்கு. அதையும் ஐயா சொன்னாங்க, முதலில் வந்து விட்டதுனாலேயே அது ஒன்றும் முக்கியமானது இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஐயா, எழுத்து என்பது விதை மாதிரி இல்லையா? எழுத்துக்கு பின்னால் தானே அந்த பேச்சு என்பது மரமாக இந்த மக்களுக்கு போய் சேருகிறது என்பதை நான் ரொம்ப பணிவாக சொல்லிக்கிறேன். அதுவும் எப்படிப்பட்ட மண்ணில் நம்ம வந்து பேசுகிறோங்க ஐயா. சுரதா ஒரு நாள், உவமை கவிஞர் சுரதா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு விழாவுக்காக வந்திருக்கிறார் ஐயா. உங்களுக்கே தெரியும், அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர், பாரதிதாசனுடைய பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தவர், அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இந்த திருவல்லிபுத்தூர் மண்ணில் இறங்கின உடனே கொஞ்சம் மண்ணை அள்ளி ஒரு பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாராம். என்னங்கய்யா, என்ன பண்ண போகிறீங்க? இதை நான் கடவுளாக போற்ற போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், கோலம் போடும் கரங்களால் காலம் தாண்டும் கவிதைகள் படைத்த எங்கள் கவிதாயினி ஆண்டாள் பிறந்த மண் இல்லையா இந்த மண், இது போற்றுதலுக்கு உரியது என்று சொன்னார். கடவுளையே வணங்காதவர்களை கூட ஒரு கவிதை வணங்க வைக்கும் என்றால் இந்த மண்ணை சேர்ந்த ஆண்டாள் என்கின்ற எங்கள் எழுத்தாளர் தொடங்கி வைத்தது இல்லையா? ஐயா சொன்னாங்க, விபின் சந்திரபாலையெல்லாம் கூட்டு வந்து பாரதி பேச வைத்தாரே என்று சொன்னார். இது நமக்கு எப்படியா தெரிஞ்சிச்சு? பாரதியார் வந்து நம்மகிட்ட சொன்னாரா? நான் யாரையெல்லாம் கூட்டு வந்தேன் தெரியுமா? நம்மகிட்ட சொன்னாரா? பாரதியே பதிவு செய்கிறார். ஏனென்றால் பேச்சு ஒரு நாள் காற்றில் காணாமல் போகும், எழுத்து மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் என்பதற்காக இதையெல்லாம் சுதேசமித்திரன் மாதிரியான பத்திரிகையில் பாரதியே பதிவு செய்கிறார். புத்தர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு முன்னாடியே தோன்றியவர், கிமுல. அவர் என்ன பேசினாருங்க நமக்கு எப்படிங்க தெரிஞ்சது? எல்லாமே புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டதைத்தான் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஐயா, சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி எங்கள் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சென்னையில் ஒரு விழாவுக்கு வந்தாங்க ஐயா. எந்த விழாவுக்கு வந்தார் தெரியுமா? எங்கள் தமிழறிஞர் ஐயா எழுதிய புறநானூறு புத்தகத்தின் அறிமுக விழாவுக்கு வந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஐயாவுடைய காலை தொட்டு வணங்கினார் என்றால் உச்ச நட்சத்திரத்தை கூட தலை வணங்க வைப்பது எழுத்துதான் என்பதை நான் மறுபடியும் பணிவோடையே சொல்லிக்கிறேன். அவருடைய பெருந்தன்மை இல்ல, எழுத்துக்கு அவர் கொடுத்த மரியாதைங்கய்யா. அந்த புத்தக விழாவில் தான் இதை நாங்கள் எல்லாருமே உட்காந்து கண் முன்னாடி பார்த்தது. ஐயா, ஒரு மாற்றத்தை எழுத்து எப்படி உண்டாக்குதுன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இந்த பழங்குடி கருப்பின மக்கள் பிள்ளைகள்லாம் படிக்கிற, சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், அவங்க உண்டு உறைவிட பள்ளி, அங்கே தங்கி படிக்கிற பிள்ளைகள். இந்த வெள்ளை இன சிறுவர்களுக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தாலே பிடிக்கல. இவங்களுக்கே இவ்வளவு சலுகை கொடுக்குறாங்க, இவங்களுக்கே சாப்பாடெல்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னு ரொம்ப எரிச்சலாகி ஒவ்வொரு நாள் இரவும் இந்த பிள்ளைங்க அங்கே போய் தப்பு தப்பாக ஏதாவது எழுதி வைக்கிறாங்க. அங்கே நல்லா படிக்கிற பசங்களை பற்றி கெட்ட கெட்ட வார்த்தையாக எழுதி வைக்கிறாங்க. அவங்க புத்தக பையெல்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டுடுறாங்க. இதை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அவங்கள அடித்து பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, ஃபைன் போட்டு பார்த்தாங்க. அந்த பிள்ளைங்க திருந்தவே இல்லை. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாருமே 15-16 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைகள். அவங்க மேலே ஒரு வழக்கு பதிஞ்சிட்டாங்க, இவங்களை திருத்தவே முடியலன்னு. அந்த நீதிபதி அம்மா ஒரு பெண். அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க மேலே நம்ம தண்டனை கொடுத்தாலும் சிறார் சிறையில் தான் போடுவாங்க, அவன் இன்னும் மோசமானவனாக தான் வெளியில் வருவான்ட்டு ஒரு விசித்திரமான தண்டனை கொடுத்தாங்கய்யா. என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு சிறுவனுக்கும் 5 பசங்க, அந்த 5 பசங்களுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் 12 புத்தகம் வாங்கி கொடுக்க சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத்தை படித்து பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த புத்தகத்தை பற்றி அவன் அந்த ஆய்வாளர்கிட்ட பேசணும், அதை பற்றி சொல்லணும், தான் என்னெல்லாம் படித்தேன் அப்படிங்கிறத எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 மாதம் 12 புத்தகம் அந்த பிள்ளைகள் படித்தார்கள். அதற்கு பின்னால் இத்தனை வருடத்தில் ஒரு முறை கூட அந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று பதிவு செய்யப்பட்டது.
நம்ம இன்னைக்கு எவ்வளவு புலம்புறோம், அந்த அடுத்த தலைமுறை இப்படி ஆயிட்டானு வருத்தப்படுறோம். அவங்கள உட்கார வச்சு பழைய எழுத்துக்களை வாசிக்க வைத்தால் நிச்சயமாக இளைய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை அந்த வழக்கு நிரூபித்திருக்கிறது. ஐயா, ஐநா சபைன்னு ஒன்று இருக்குங்கய்யா, ஐக்கிய நாடுகள் சபை. 193 நாடுகள் உறுப்பினராக இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாட்டிலும் எத்தனை ஆயிரம் மொழிகள் பேசப்படும். ஆனால் அந்த ஐநா சபை முகப்பில் நம்ம தமிழ் கவிஞன் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் என்ன பேசினார்னு தெரியல, அவர் எப்படி இருப்பார்னு தெரியல, அவர் எப்படி வாழ்ந்தார்னு தெரியல. ஆனால் அவர் எழுதிய எழுத்து கண்டங்களை தாண்டி பரவி இருக்கிறது என்றால் அதுதான் எழுத்து சாதித்த மிகப்பெரிய ஆற்றல் இல்லையா? ஐயா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம பழசெல்லாம் கூட விட்டுருவோம். இன்னைக்கு சமகாலத்தில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் 2 மணி நேரம் பேசுங்க, 3 மணி நேரம் பேசுங்க, ஆத்மார்த்தமாக பேசுங்க, கை தட்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை எழுத்தா சொல்லும் போது மனசுக்குள்ளே பதிகிறது இல்லையா, அந்த வலிமை வேறு எதுக்குமே கிடையாதுயா. நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயின்லாம் போகிறோம்ல, இந்த சின்ன பிள்ளைங்க பொருட்கள் விற்க வருவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க கொய்யாப்பழம் விற்பாங்க, வெள்ளரிக்காய் விற்பாங்க, கடல மிட்டாய் விற்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ படிக்க வேண்டிய வயசில் இந்த பிள்ளைங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்களேன்னு புலம்பி தவிச்சு அதை மறந்து போயிடுவோம் அடுத்த ஸ்டாப் வரங்குள்ள. ஆனால் இதை ஒரு கவிஞன் பார்க்குறான், கேப்பா அப்படின்னு ஒரு கவிஞன் பார்க்குறான். கிருஷ்ணன் கோவிலில் வெள்ளரி சின்ன பிள்ளைங்க விற்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க விற்கிறாங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை தாங்க எழுதுனான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. அவனுடைய துயரத்தை எப்படி நம்ம தோள்களில் மடைமாற்றி விட்டு போகிறான் அந்த எழுத்து. இனிமே நீங்க அந்த சம்பவத்தை எங்க பார்த்தாலும் இந்த கவிதை உங்கள் நினைவிலே நிற்கத்தானே செய்யும். அதுதாங்க எழுத்தினுடைய ஆற்றல். பைசா கோபுரம் சாஞ்சு இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம அதை பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு செல்ஃபி வேணா எடுத்துட்டு வருவோம், அது எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு வேணா பேசுவோம். ஆனால் அதை பார்த்த பாண்டியான்னு ஒரு கவிஞன் ஒரே வார்த்தையில் எழுதுனா, பைசா என்றால் கோபுரம் கூட சாய்ந்து விடுகிறது. பணம் படுத்துகிற பாட்டை மொத்த வரியில் எழுதுனா, பைசா என்றால் கோபுரம் கூட சாய்ந்து விடுகிறது. எழுத்துக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. கவிக்கோ எழுதின கவிதை ஐயா சொன்னாங்க, அந்த கவிதை ஐயா மாதிரியான தமிழ் புலவர்கள் புரிந்து கொள்வதற்கு. அதுக்காக கவிக்கோ சாதாரண கவிதை எழுதலையா, சாமானியனுக்கும் வாசிக்க தெரிந்த சாதாரண எழுத படிக்க தெரிந்தவனுக்கு கூட அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நம்மள மாதிரி இளைஞர்களுக்குங்க காதல் கவிதை எழுதியிருக்கிறார். மின்மினிகளால் ஒரு கடிதம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் ஒரு அழகான கவிதை, என் இதயத்தை உடைத்து விட்டாயடி, இனி எதில் வசிப்பாய்? என் இதயத்தை உடைத்து விட்டாய், இனி எங்கு போய் வசிப்பாய்? கசல் கவிதை. நீங்கள் அந்த புத்தகம் அவ்வளவு நல்லா இருக்குங்க. அந்த எழுத்து சர்வசாதாரணமாக நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய இடத்தை பிடித்து விடுகிறது. நம்ம காலமாக தொன்மைன்னு சில விஷயங்களை வச்சுருப்போம் இல்லையா, அதை பேச்சை விட எழுத்து தான் டக்குன்னு உடைச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம கர்ணன் அப்படின்னோடனே அவன் கொடைவள்ளல் கேட்டதையெல்லாம் கொடுக்குறான், அப்படியே தான் நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கிறோம். அதை ஒரு கவிஞன் எழுதுனாங்க, கர்ணனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என எல்லோரும் கேட்கிறார்கள், கர்ணனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என எல்லாரும் கேட்டார்கள், கர்ணனுக்கு என்ன வேண்டும் என்று யாராவது கேட்டார்களா? இறைவன் உட்பட. இந்த பார்வையில் யாராவது கர்ணனை பார்த்துருக்கோம்? அவன் எல்லாம் தருவான்னு சொன்னமே ஒழிய அவனுக்கு யாராவது ஏதாவது தந்தாங்களாங்கிற ஒரு புதுமையை இன்றைக்கு எழுத்து தான் கொண்டு வர முடிகிறதே தவிர வேற எதுவும் முடியாது. இந்த கிறிஸ்மஸுக்கு எனக்கு ஒருத்தன் கவிதை எழுதி அனுப்பு, கோயிலுக்குள்ளே போய் நம்ம உனக்கு என்ன வேணும்னா கேட்டுக்கிட்டு இருக்கான். அது சாமானிய மனிதன் கேட்க மாட்டேன், எழுத்தாளன் கேட்பாயா. எழுத்தாளனுடைய மனசு இருக்குல்ல, ஏன்னா அவனும் ஒரு படைப்பாளி இல்லை, ஒரு படைத்தவனை பற்றி இன்னொரு படைக்கிறவனுக்கு தானே தெரியும். இப்போ கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ஒருத்த கவிதை எழுதினாயா, தட்டினால் திறக்கப்படும் என்றீர்கள், தட்டினால் திறக்கப்படும் என்றீர்கள், ஏன் கதவை அடைத்தீர்கள்? கதவை திறந்தே வச்சிருந்தா தட்டவே தேவையில்லை. அந்த தொன்மைகளை அவங்க எப்படி புதுமையாக மாற்றி நமக்கு ஒரு புதிய சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார்கள். இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப அழகா ஒரு கவிஞன் எழுதினான், ஒரு இஸ்லாமிய கவிஞன் ரசூல் அப்படிங்கிறவர் தான் எழுதினார். ஒரு பொண்ணு அப்பா கிட்ட கேட்குது, இத்தனை ஆண் நபிகளுக்கு மத்தியில், இத்தனை ஆண் நபிகளுக்கு மத்தியில் ஏன் வாப்பா இல்லை ஒரு பெண் நபி? நம்ம பெண் முன்னேற்றம் கரடியாக கத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை கவிதை எவ்வளவு பெரிய மனமாற்றத்தை நமக்குள் தந்து விடுகிறது என்றால் எழுத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அதனால தான் காலமாக ஆயுதத்துக்கு கூட எந்த நாடும் தடை போடவில்லை. வெடிகுண்டுக்கு யாராவது தடை போட்டிருக்காங்களா? துப்பாக்கிக்கு தடை போட்டிருக்காங்களா? பீரங்கிக்கு தடை போட்டிருக்காங்களா? புத்தகங்களுக்கு மட்டும்தான் தடை போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி வெடிகளுக்கு சமமானது என்பதால், அது எப்பையும் புரட்சியை கொண்டு வரக்கூடும் என்பதால் தான் அதை செய்யவில்லை. ஐயா,
மேத்தா ஒரு அழகான கவிதை எழுதினார். வாளோடு ஆண்ட மன்னர் வரலாறு மறைந்து போகும், வேலோடு வென்ற வேந்தர் வெற்றிகள் மறைந்து போகும், தாளோடும் தாளில் தீட்டும் தமிழோடும் தமிழை பாடும் நூலோடும் வாழ்வோர் மண்ணில் 100 ஆண்டு வாழ்வார் என்று சொன்னால் அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, பேச்சு காற்றோடு கலந்து போகும், எழுத்து மட்டும்தான் காலத்தை வென்று வாழும், மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா, உண்மைதான். பேச்சு போகிற போக்கில் போச்சு, அவ்வளோதான், மூச்சு மாதிரி போச்சு. ஆனால் எழுத்து இருக்கே, எவ்வளவு காலம் வள்ளுவன் எழுத்துக்கள் இன்ன வரைக்கும் இருக்குதே. அதை வச்சு தானே கதையை நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். எவ்வளவு விளைவில் நின்று காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாரும் அதில் ஒரு முக்கு அள்ளி அப்புறம் தான் கொண்டு வந்து கொட்டுறது. அப்படின்னா எழுத்து தானே அப்படின்னு நிற்கிறாங்க. நம்ம வக்கீல் வழக்கறிஞர் அவர் இங்கிட்டு மாற்றுவார். வாங்க வாங்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, அன்பு தங்கச்சி ரொம்ப அழகாக பேசினாங்க. எழுத்தாளர், கவிதாயினி, நீயே முளைப்பாய் என்ற கவிதைக்கு சொந்தக்காரி என் அன்பு தங்கச்சி, வாழ்த்துக்கள் குட்டிமா, வாழ்த்துக்கள். அவங்களுடைய பேருக்கு முன்னால் ஒரு அடைமொழி இருக்கும், பேசும் பூங்காற்று. இது பேசும் பூங்காற்று. எழுத்து பூங்காற்றுன்னு ஏன் வைக்கலம்மா? எழுத்து இளங்காற்றுன்னு வைக்கிறது வச்சுக்கோங்க, வைக்கல. இன்னைக்கு அந்த பேச்சுலகினால்தான் அகில உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி ஃப்ளைட்டில் மாறி மாறி போய் இன்னைக்கு பிரபலமாக ஆகி கொண்டு இருக்கக்கூடிய காரணமே இந்த பேச்சுலகம் தானே. இல்லைன்னு மறுங்க பாப்பா, அடுத்து வர்றவங்க மறுக்கணும். அதை அடுத்து இருக்கிறது என் தோழி, அன்பு தோழிங்க. அவளுடைய குரலே கம்பீரமாக இருக்கும். ஆசிரியர், அதுவும் கல்லூரி துணை முதல்வர், தமிழ் பேராசிரியர். ஆசிரியர்களுக்கே உரியது பேச்சு தான். பேசாம கிளாஸ் எடுக்க முடியுமா? இல்லை அதுக்கு எழுதி வகுப்புல ஒருவே இருப்பானா? கம்பராமாயணம்லாம் என் தோழி நடத்தினானா கம்பனே ரசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாரு. அதிரும் இல்ல, எந்திரிச்சு வந்துருவாரு. அவ்வளவு அழகா பேசுவாங்க. அந்த பேச்சு தான் நடுவர் அவர்களே. அதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். அதாவது பழங்குடி இனத்தை சேர்ந்த பள்ளியில் ஓராசிரியர் பள்ளியில் மகாலட்சுமி என்ற ஒரு ஆசிரியை, அவர்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன். அதில் அவங்க சொல்றாங்க, எங்க பள்ளிக்கூடத்துக்கு யாருமே வரல, பிள்ளைங்களே வரல, நான் ஒரே ஆசிரியர். ஆனால் நான் வீடு வீடாக சென்று அவர்களோடு பேசி 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 அந்த குழந்தைகளை என்னிடத்தில் கொண்டு வந்து கல்வி அறிவை புகட்டினேன் என்று சொன்னார்களே, அதுதான் சார் பேசி சாதிக்கும், சமுதாயத்தையும் மாற்றுங்க. என்ன பேசுறீங்க? அடுத்து 2 பேருமே சொன்னாங்க, அணித்தலைவரும் சொன்னாரு, என் தங்கச்சியும் சொன்னாப்ல, எழுத்துக்கு தடை. அது அணுகுண்டு ஆமா, வெடிக்கத்தான் செய்யும், எழுத்துக்கு தடை தாங்க. ஆனால் பேசவே கூடாது என்று வாய்ப்பூட்டு சட்டம் வந்ததே, அது யாருங்க எதுக்குங்க போட்டாங்க? எனக்கு சொல்லணும் பதில். வாய்ப்பூட்டு சட்டம். ஏன்னா வஉசி செக்கெழுத்த செம்மல், அதாவது 1908ஆம் ஆண்டு ஆங்கிலேய நீதிபதி பின்கே என்பவர் எதற்காக தண்டனை கொடுத்தார் தெரியுமா? அவருடைய பேச்சிற்காக மட்டும்தான் தண்டனையே. அதே வஉசியுடைய பேச்சிற்கு தூத்துக்குடியில ஒரு முடி திருத்தும் தொழிலாளி அவங்களுடைய சங்கத்தின் அவருடைய பேச்சை கேட்டு யாராவது, அதாவது அந்நியர்கள் நமது நாட்டை பற்றி தவறாக பேசினால் அவர்களுக்கு எந்த இதுவும் செய்யக்கூடாது என்று முடிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இவர் போய் வழக்கறிஞர் ஒருவருக்கு, ஏனென்றால் வழக்கறிஞர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அவருக்கு
முடிச்சவரம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் தவறாக பேசினார் என்பதற்காக பாதியிலேயே சவரத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்விட்டார். அந்த வழக்கறிஞர் தூத்துக்குடியில் யாருமே அவருக்கு சவரம் செய்யாமல் அவர் திருநெல்வேலிக்கு சென்று சவரம் செய்ததாக வரலாறு சொல்கிறது. அதுதான் வஉசியுடைய சமுதாய மாற்றத்திற்கான பேச்சு. ஒரு பாமரனையும் படிக்காதவனையும் விடுதலை போராட்ட காலத்தில் படித்தவர்கள் 5% 10% தான் இருந்திருப்பாங்க. அப்ப எப்படி அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திக்க முடியும்? இங்க இருந்து அங்க பேசுவாங்க, கத்தி கத்தி பேசுவாங்க. மைக்கெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க நல்லா மைக் போட்டு லைட் போட்டு நீங்க நல்லா பேசிக்கிட்டு இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நடுவர் அவர்களே, அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒன்னே ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, மதங்கள் கூட இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். மலை பிரசங்கம், திரளான ஜனக்கூட்டத்திற்கு பேசிய மலை பிரசங்கம் பைபிளில் வந்திருக்கிறது. கிருஷ்ண பகவான் ஒரு மனிதனுக்கு போதித்த போதனை தான் புனித நூலான பகவத்கீதையாக நம் கையில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. முகமது நபிகள் மெக்காவில் அராஃபத் என்னும் இடத்தில் 1,24,000 பேர்களுக்கு பேசிய பேச்சு தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர உதவியது. இல்லை என்று மறுத்து பாருங்கள், பேச்சுத்தான் இன்று சாதித்துக் கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. ஏன் இன்னைக்கு இந்த மைக் பிடிச்சு பேசுறேன். 2 சகோதரிகள் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் 96 வயதில் தனது மூத்திர சட்டியை தன் கரங்களில் தூக்கி கொண்டு மேடையாக சாதாரண தமிழில் பாமர மக்களும் கேட்கும் விதமாக பெண்ணடிமைத்தனத்தையும் ஜாதி ஒழிப்பையும் நீக்க வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியாருடைய பேச்சுக்கள் தானே. இல்லைன்னு மறுத்து சொல்லுங்க. எழுதியிருப்பார் அவரு, யாருமே அதை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எடுத்துக்கோங்க நடுவர்களே, கிராமத்தில் எடுத்துக்கோங்க, தகவல் நுட்பத்தில் ஒன்று வேண்டாம், எழுத்தே வேண்டாம், யூடியூப் வாய்ஸ் ரெக்கார்ட் போர்டு கவிதா ஜவஹர் போடுங்க, டக 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 டகன்னு வரும். அவங்களுடைய பேச்சுக்கள் எத்தனை மாற்றத்தை தந்திருக்கிறது. கம்பராமாயணம்லாம் நான்லாம் படிச்செல்லாம் ரொம்ப முடியாதுங்க. ஆனா கம்பராமாயணம் சொற்பொழிவை யூடியூப்ல ராஜா அண்ணன் பேசுறது, ரேவதி சுப்புலட்சுமி பேசுறது, ராஜகுமார் சார் பேசுறது, ராஜா அண்ணன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. கேட்டலில் தான் நன்றுங்க. அதாவது கேட்கிறதே ஒரு சுகம். நடுவர் அவர்களே, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. அதாவது அண்ணாதுரை எனக்கு பிடித்த ஒரு பேச்சாளர். அண்ணாதுரை 10:30 மணிக்கு ஒரு கிராமத்திற்கு பேச செல்கிறார். எதுக்காக அவர் பேசினாரு? சமுதாய மாற்றத்திற்காக. சொல்லுங்க தாயி. சமுதாய மாற்றத்திற்காக. குட்டை மனிதர் வெள்ளை வேட்டி கட்டி, அது கூட இருக்காது, அழுக்கு வேட்டி கட்டி இருப்பாருங்க. அவர் பேசுறதுக்காக காத்து கிடக்கக்கூடிய தொண்டர்கள் எத்தனை பேர். அவர் போய் 10:30 மணிக்கு போறாரு. கூட்டெல்லாம் தூங்கி உறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா வீட்டுக்கு போகல, படுத்திருக்காங்க அங்கங்க. அவர் போன உடனே மைக்க பிடிக்கிறாரு. நேரமோ 10:30, மாதமோ சித்திரை, ஜனங்களுக்கோ நித்திரை, நான் பேச்சில் பதிப்பேன் முத்திரைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அத்தனை தொண்டர்களும் எந்திரிச்சு கைதட்டுனாங்க பாருங்க. அதுதான் சார் பேச்சாற்றல். அதுதான் பேச்சாற்றல். எத்தனை பேரை அவருடைய பேச்சிற்காக காத்து கிடந்தார்களே, அவர்கள் எல்லாம் வாசிப்பாளர்களா? இல்லவே இல்லை. அவர்கள் எல்லாம் கேட்டலில் சிறந்தவர்கள் நடுவர் அவர்களே. அவரை பின்பற்றி வந்த கலைஞர் அதை விட நாக்கூர்மையானவர். அவரிடம் ஒருத்தர் கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு 2 நா, 1 சென்னா இன்னொன்னு பேனான்னு சொல்றாங்க. அதுக்கு கலைஞர் பதில் அளிக்கிறாரு, எனக்கு 2 நா இல்ல 3 நா, 1 சென்னா 2 பேனா 3வது அண்ணா என்று சொன்னாரே. அதுதான் சார் பேச்சாற்றல். அதுதான் பேச்சாற்றல் நடுவர்களே. இப்போ இதை நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு எனக்கு கவிதா சொன்னாங்க. அதாவது புத்தக திருவிழாவில், ஐயா புத்தக திருவிழாலாம் கிடையாது, எங்கனாலும் நான் உங்க காலில் விழுவேயா, எங்கனாலும் உங்க காலில் நான் விழுவேன். ரஜினி விழுந்தாரு அப்படின்னாங்க. ரஜினி என்னங்க, இந்த உலகமே உங்க காலில் விழுந்திருக்கோம். நீங்க 15க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். எழுத்துலைகள் நீங்கள் ஒரு ஜாம்பவான். ஆனால்
2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ என்ற ஒரு விருது உங்களுக்கு கிடைத்தது. அது எதற்காக கிடைத்தது? 50 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தில் தங்களுடைய பேச்சால் நீங்கள் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறீர்களே, அதற்காகத்தான் கிடைத்தது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு எதுக்காக கிடைச்சின்றதை நான் விளக்கிடுறேன். ஏன்னா இதை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு கொஞ்சம் இடிக்கும். அதனால் இதை சொல்லித்தான் அவங்க தீர்ப்பு வாங்குறாங்க போல இருக்குன்ற நினச்சிடக்கூடாது. அது ஒரு உத்வேகத்தில் பேசியிருக்காது. அது எனக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்றது இன்ன வரைக்கும் தெரியல எனக்கு. அதனால் நான் அதை பதனமாக வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு மக்கள் கொடுத்த விருது தான் பெருசு, இந்த விருது தான் பெருசு. சரி, எல்லாம் 2 கட்சியும் இது வரைக்கும் பேசியிருக்கு. ஆனால் எனக்கு என்னவோ ஒரு இடம் இடிக்குது. பேசுகிறாங்க, நல்லா எழுத்தா பேச்சான்னு போய்கிட்டு இருக்கு. சமுதாய மாற்றத்தை இன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை இன்னும் நெருங்கலை. இவங்க எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. எனக்கு அதுதான் அங்கே தான் ஒரு நெருடல் இருக்குது. சமுதாய மாற்றம் இல்லை போட்டிருக்கு தலைப்பு, அங்கெல்லாம் போகணும். அதுக்கு ஏன் பேசுறதுக்கு பயப்படுறாங்க? கொஞ்சம் நம்ம வக்கீலம்மா பேசுனாங்க, கொஞ்சம் அப்படி இறங்கி வந்தாங்க. அப்புறம் அவங்களும் பிரச்சனை ஆகிட்டாங்க. சரி, இனியாவது வர்றவங்க இந்த சமுதாய மாற்றம்ன்றதை பற்றி என்ன சொல்ல வர்றாங்க? ஏன்னா அரசியல் மாற்றம் இருக்குது, பொருளாதார மாற்றம் இருக்குது, பொலிட்டிக்கல் சேஞ்சு, எக்கனாமிக்கல் சேஞ்சு, இது சோசியல் சேஞ்சு. சமுதாய மாற்றம்ன்றது தனி, அதை பற்றி பேசணும். அது என்ன மாற்றம், என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லணுமே. அதை சொல்லுங்க அப்படின்னு யார், நம்ம ரேவதி அம்மாவை வாங்க, அதை சொன்னத்தனமா காத்து கிடக்குச்சேனா. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெருமைக்குரிய ஸ்ரீவில்லிபுத்தூரின் மாண்புகளில் ஒன்றாகிய இந்த நூலகத்தின் 150வது ஆண்டு விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற நூலகத்தின் பொறுப்பாளர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, எங்கள் வணக்கத்துக்குரிய ஸ்ரீவில்லிபுத்தூரின் பார்த்த சாரதி தேரோட்டி சே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, சிறப்புக்குரிய சிவகாசியிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய காளியப்பன் ஐயா அவர்களே, இந்த அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசியவர் அரசு வழக்கறிஞர், ரொம்ப சிறப்பா பேசினாங்க. ஆனா பேசுற வேகத்துல அப்படியே ரோலிங் ஆயிருச்சு. எப்போதுமே பேச்சு மாத்தி மாத்தி பேசிய பழக்கம் இல்லையா? பெரியாரை பத்தி பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க பாருங்களேன், அவர் ஜாதி ஒழிப்புக்காகவும் பெண் விடுதலை ஒழிப்புக்காகவும் பேசியவர்னு உளறிட்டாங்க. பாவம், ஏதோ போற வேகத்துல இந்த பேச்சில தப்பு வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எழுதும் போது தவறு வந்துச்சுன்னா அழிச்சு மாத்தி எழுதிடலாம் இல்லையா? அந்த எழுத்தை கூட மாற்றிக்கொள்வதற்கு திருத்திக் கொள்வதற்கு வழி இருக்கு. என்ன பேசினாங்க அவங்க, திரும்ப சொல்லுங்க. பெரியாரை பேசும்போது ஜாதி ஒழிப்புக்கு எதிராக பேசினார்னு பேசிட்டாங்க. பாவம், ஜாதி ஒழிப்புக்கு எதிராக ஒரு வேகத்துல வந்துருச்சு, வேற வழி இல்லை இல்லையா? நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க. கவிதாவை பத்தி பேசும்போது சொல்றாங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் பேசி புகழ்பெற்ற பேச்சாளராக விளங்குகிறீர்கள் என்றால் பேச்சு தானே காரணம்னு கேட்டாங்க. பேச்சு காரணம், ஆனால் அந்த பேச்சுக்கு அடிப்படை எது தெரியுமா? அவர்களது பரந்த வாசிப்பு ஞானம் தான் அவர்களை மிகச் சிறப்பான பேச்சாளர் ஆகி இருக்கிறது. அப்படிங்கிறத தயவு செய்து மறந்துடக்கூடாது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னால ஐயா பேசினார், நம்ம பேராசிரியர் ராஜாராம் ஐயா பேசும்போது நல்லா சொன்னார். ஆண்டாள் பாடலை எடுத்து பேசி எல்லாரையும் வீடு வீடாக
சென்று பேசித்தானே ஆண்டாள் எழுப்பினாள் அப்படின்னு சொன்னார். உண்மைதாயா, பேசித்தான் எழுப்பினாள். ஆனால் அந்த ஆன்மீக எழுச்சி என்பது ஆண்டாளோட முடிஞ்சுதா? இல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டாளின் எழுச்சி பாடல்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு அவள் எழுதி வைத்த திருப்பாவை தானே காரணமாக அமைந்திருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. அத இன்னைக்கு அருமையான பாசுரம் இல்லையா? கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று அந்த பெண்ணை எழுப்புகிற பாட்டு இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை எடுத்து நாளிதழ்களில் வெளியிட்டு அதனுடைய விழிப்புணர்வு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த எழுத்து தானே ஆன்மீக சமுதாய விடுதலையை ஏற்படுத்தியது என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது. எங்க தோழி ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா அவங்க அரசாங்க வழக்கறிஞர் இல்லையா? நான் இப்ப அவங்க கிட்ட கேட்கிறேன், நாட்டுல குற்றம் இல்லாம சமூக மறுமலர்ச்சி வரணும்யா, அதுக்கு இப்ப அந்த காலத்துல மாதிரியே பேச்சு தான் முக்கியம்னே வச்சுக்கோமே, எழுத்து வேண்டான்றாங்க. எழுத்து வேண்டான்னா இப்ப ஜான்சி என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போகக்கூடாது, ஏதாவது அரச மரத்தடி தேடி போய் பஞ்சாயத்து பண்ணணும். கையில ஒரு செம்புல தண்ணிய வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பேசி 2 பேருக்கு வாதாடுறவங்களுக்கு கதையை முடிச்சு விடணும். செய்வாங்களா? இதுக்கு மட்டும் ஆவணம் தேவைப்படுது. அவன் தலையை வெட்டி கொண்டு போறதுக்கா? அப்ப அந்த மறுமலர்ச்சி வந்திருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோர்ட்? இன்னைக்கு கோர்ட்ல போய் நின்னுகிட்டு ரொம்ப அழகா பேசுறாங்க. யுவர் ஆனர், உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் இல்லை, ஏதாவது ஒரு சட்டத்தில் போட்டுக்கொண்டு எங்களுக்கு தீர்ப்பு வழங்கி கொடுங்கன்னு கேக்குறீங்கல்ல. இன்னைக்கு பெருசா பெருமையா வண்டு முருகன் மாதிரி, வக்கீல் வண்டு முருகன் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்னா எப்படி? எழுதி எழுதி படிச்சிருக்கு. இபிகோ செக்ஷன் அத்தனையும் கரைத்து குடித்ததால் இன்னைக்கு வெற்றிகரமான வழக்கறிஞராக அவங்களால இருக்க முடிஞ்சிருக்கு இல்லையா? இல்லாட்டா பேசி இப்ப கோர்ட்ல போன தடவை அவருக்கு கொடுத்த தீர்ப்பையே இவருக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஆவணம் வேணும். அந்த ஆவணங்கள் வேணும் இல்லையா? அந்த ஆவணங்கள் தான் எழுத்து என்று நாங்க பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். அழகா சொன்னாங்க, வஉசியை பத்தி பேசும்போது சொன்னாங்க, வஉசி பேசியதற்காகத்தானே அவரை சிறையில் தள்ளினார்கள் என்று. ஆனா சிறையில் இருக்கும் போது கூட அவருடைய சமூக மறுமலர்ச்சிக்கான பணி தொடர்ந்தது. எப்படி? எழுத்து மூலமாக தொடர்ந்தது. எத்தனை நூல்களை வஉசி அவர்கள் சிறையில் இருக்கும் போது கூட எழுதி இந்த சமூகத்தின் மறுமலர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் வாயை பூட்டி விடலாம், அவர்களின் படைப்பை ஒரு காலத்திலும் பூட்டிவிட முடியாது என்பதைத்தானே அந்த காட்சி காட்டுச்சு. அதைத்தான் நாங்க திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே ரொம்ப சிறப்பான விஷயங்களை எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்றார் பாரதி. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்றவர் பாரதி. அதனால தான் இன்னைக்கு அவங்க பேசும்போது எல்லா பேச்சுக்களும் எல்லா மதங்களும் வளர்வதற்கு பேச்சு காரணமாக இருந்ததேன்னு சொன்னாங்க. பகவத்கீதை பைபிள் எல்லாம் வந்ததுக்கு காரணம்னு சொன்னாங்க. ஆனா அழகா திருப்புகழ் எழுதுறதுக்கு அருணகிரிநாதர் சொல்றார், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று விநாயகர் அகவலைப்பா விநாயகரை போற்றுகின்ற போது இவர் சொல்ல சொல்ல விநாயகரே எழுதினார் என்று பேசுகிறார் என்றால் அவ்வளவு சிறப்பு என்பது எழுத்துக்குத்தான் உண்டு. எழுத்துங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. நமக்கு கண் இல்லாம வாழ முடியுமா? அதை போல எழுத்து என்பது நமக்கு கண் போன்றது. அந்த கண் இருந்தால்தான் சரியான பாதையில் நம்மால் நடைபோட முடியும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் நாங்க இல்லையா? எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னார் இல்லையா? எழுத்து என்பதை கல்வி என்பது இருந்தால்தான் நாம் செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் நமக்கு தெரியும். சரியான பாதையில் போக முடியும் என்றால் அதற்கு எழுத்து முக்கியம். அதே போல சமூகத்துல ஆன்மீக மறுமலர்ச்சியை கொடுத்தது எழுத்துக்கு முக்கியத்துவம் உண்டு இல்லையா? பட்டினத்தார் எப்படி துறவியானாரு? யாரும் பேசி அவரை துறவியாக்குனாங்களா? இல்ல.